அம்மாவை பிச்சைக்காரி போல் நடத்திய மகனும் அம்மாவின் பாசமும். மணி ஒரு பள்ளிக்குச் செல்லும் குழந்தை. அவனுடைய தாய்க்கு ஒரு கண் மட்டுமே இருந்தது. ஒற்றை கண்ணை கொண்டிருப்பதால் அவன் தன் தாயை விரும்பவில்லை. அவன் எப்போதும் அவளை பற்றி வெட்கப்படுவதை உணர்ந்தாள். மேலும் அவனை அழைத்துச் செல்ல அவனது பள்ளிக்கு வருமாறு அவன் வலியுறுத்தவில்லை. மணியின் தாயார் ஒரு பிளே மார்க்கெட்டில் ஒரு சிறிய தாவரக்கடையை நடத்தி வந்தார். அவள் கடினமாக உழைத்து தன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னால் முடிந்ததை விற்றாள். மணி அவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை வெறுத்தான். அவன் வளர்ந்ததும் பணக்காரனாக இருக்க விரும்பினான். ஒரு நாள் மணியின் பள்ளி ஒரு பெற்றோர் தின நிகழ்வை ஏற்பாடு செய்தது மற்றும் அனைத்து குழந்தைகளும் தங்கள் பெற்றோரை பள்ளிக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மணி தனது நண்பர்களுக்கு முன்னால் கேலிக்குரியவனாக இருக்க விரும்பவில்லை. எனவே தனது தாயை அழைக்க வேண்டாம் என்று முடிவு செய்தான். இருப்பினும் மணியின் உணவை பேக் செய்யும் போதும் பள்ளி நாட்குறிப்பை படித்த போதும் மணியின் தாய் அதை கண்டுபிடித்தாள். மணி தன்னிடம் சொல்ல மறந்துவிட்டான் என்று நினைத்தவள் அவனுக்கு பிடித்த சிற்றுண்டியை கொடுத்து ஆச்சரியப்படுத்த முடிவு செய்தாள். மணியின் தாய் பள்ளிக்கு வந்து அவனை கூப்பிட்ட போது அவளை பார்த்து அவன் ஆத்திரமடைந்தான். மணியின் நண்பர்கள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு, அந்த ஒற்றைக்கண் அரக்கி உன் அம்மாவா? அவள் வேடிக்கையாக இருக்கிறாள். மணி கண்ணீர் விட்டு ஓடினான். அவர்கள் வீட்டை அடைந்ததும் மணி தன் தாயிடம், ஏன் பள்ளிக்கு வந்தீர்கள்? நீங்கள் ஒரு சங்கடம். நீங்கள் பள்ளிக்கு வருவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால்தான் நான் உங்களை அழைக்கவில்லை. எல்லோரும் என்னை பார்த்து எப்படி சிரித்தார்கள் என்று பாருங்கள். நீங்கள் எப்போதும் மோசமான தாய். மணியின் அம்மா எதுவும் பேசவில்லை. இரவு உணவுக்கான தயாரிப்புகளை தொடங்க சமையலறைக்கு சென்று அமைதியாக அழுதாள். மணி ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக சமையலறைக்கு வந்தான். அவனுடைய அம்மா அழுவதைக் கண்டான். ஆனால் அவளுக்கு ஆறுதல் கூறவில்லை. அவளிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல எதிர்காலத்திற்காக அவளை விட்டுவிட வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஆண்டுகள் கடந்து விட்டன. மணி உண்மையில் ஒரு நல்ல மாணவராகவும் அழகாக சம்பாதித்த பணக்காரராகவும் வளர்ந்தார். ஊரையும் அம்மாவையும் விட்டுவிட்டு வேறொரு ஊரில் பெரிய வீடு கட்டினான். அப்போது அவருக்கு சொந்தமாக ஒரு குடும்பம் இருந்தது. அவர்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் தனது தாயுடனான அனைத்து உறவுகளையும் முறித்து கொண்டார். அவளை ஒருபோதும் தொடர்பு கொள்ளவில்லை. அவரது தாயை பற்றி அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கூட தெரியாது. ஒருமுறை அவனுடைய தாய் அவனை பார்க்க வந்திருந்த போது மணி அவளை தெரியாதது போல் பாவனை செய்து அவளை ஒரு பிச்சைக்காரியை போல் நடத்தினான். அவள் புன்னகையுடன் மீண்டும் வார்த்தைகள் இல்லாமல் நடந்தாள். சில நாட்களுக்கு பிறகு மணிக்கு தனது பள்ளியிலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. மணி தனது நண்பர்களை சந்திப்பதற்காக, தனது குடும்பத்தை மீண்டும் சந்திப்பதற்காக அழைத்துச் சென்றார். கடைசி சந்திப்பிற்கு பிறகு அவரது தாயார் பள்ளிக்கு வரமாட்டார் என்று நம்பினார். மணியின் மகள் ரீயூனியன் பார்ட்டியில் தான் அணிந்திருந்த காதணிகளை தொலைத்துவிட்டு சலசலப்பு செய்தார். எனவே மணி வெளியே சென்று அவளுக்காக புதியவற்றை வாங்க முடிவு செய்தார். மணி தனது பழைய வீட்டை கடந்து சென்றபோது ஆர்வத்தின் காரணமாக உள்ளே நுழைந்தார். அவனது தாயை எங்கும் காணவில்லை. ஆனால் அவள் அடிக்கடி எழுதும் அவளது நாட்குறிப்பு மட்டும் இருந்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மணி இறுதியாக பார்த்தார். மணி தனது குழந்தை பருவத்தில் ஒரு விபத்தில் தனது கண்ணை இழந்தார். எனவே அவனது அம்மா தனது ஒரு கண்ணை மணிக்கு தானமாக வழங்கியதைக் கண்டு மனமுடைந்தார். அந்த நாட்குறிப்பில் மணியின் கனவுகளையும் அபிலாசைகளையும் அவள் பதிவு செய்திருந்தாள். மற்றும் மணி அவளிடம் தவறாக நடந்து கொண்ட எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு முறையும் அவள் எழுதினாள், நான் உன்னை மன்னிக்கிறேன் என் மகனே, நீ என்னை நேசிக்கிறாய், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவளுடைய கடைசி வார்த்தைகள், மணி, நான் இறப்பதற்கு முன் மகிழ்ச்சியான குடும்பத்துடன் வாழும் ஒரு பணக்காரனாகவும் வெற்றிகரமான மனிதனாகவும் உன்னை பார்க்க விரும்பினேன். என் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டதாக டாக்டர் சொன்னார். உன் பள்ளியின் ரீயூனியனின் போது நீ உன் குடும்பத்துடன் வருவாயா? அப்படியே வந்தாலும் உன் குடும்பத்தை நம் பழைய வீட்டிற்கு அழைத்து வருவாயா என்று எனக்கு தெரியவில்லை. கடைசியாக ஒரு முறை நான் உன்னை மன்னிக்கிறேன் என் மகனே. மணி அடக்க முடியாமல் அழுதார். அவர் தனது தாயிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டதற்காக தன்னை வெறுத்தார். ஆனால் அது மிகவும் தாமதமானது. ஆகையால் அம்மாவை அவள் இருக்கும் போதே நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். அவளை இழந்த பின்பு தேடுவது அர்த்தமற்றது.